வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை குறித்து ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவுடன் பேசுவதாக கஜேந்திரகுமாரிடம் ஐக்கிய நாடுகள் பதிவேட பிரதிநிதி வாக்குறுதி. இலங்கையில் மிக நீண்ட காலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதிகள் 10 பேரின் விடுதலை குறித்து ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொல்லம்பத்திடம் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் பதிவிட பிரதிநிதி பிரெஞ்சின் அழைப்பின் பேரில் இடம்பெற்ற விசேட சந்திப்பில் நாட்டின் சமகால நிலவரம், புதிய அரசின் செயற்பாடுகள், நாட்டை தொடர்ந்து முன்கொண்டு செல்வதற்காக அரசு கொண்டிருக்கும் இயலுமை உட்பட்ட விடயங்கள் பற்றி கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் தற்பொழுது அரசுக்கும் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலம் கிடைக்கப்பெற்றிருக்க நிலையில் ஏற்கனவே நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு முரணாக நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்காமல் தொடர்வதையும் பொருளாதார சுமையை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதையும் நியாயப்படுத்த முடியாது. நீண்ட காலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த அரசியல் கைதிகள் 10 பேர் தொடர்பில் பேசப்பட்டிருப்பதாகவும் கஜேந்திரகுமார் குறிப்பிட்டிருக்கின்றார். காவலாளியை கொன்றுவிட்டு பணம் கொள்ளை நுவரெலியாவில் நடந்த பயங்கரம். நுவரெலியாவில் டிப்போ காவலாளியை கொலை செய்துவிட்டு டிப்போவில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 9 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் நுவரெலியா பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று அதிகாலையில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றிருப்பதுடன் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக போலீசார் அறிவிக்கின்றனர். நுவரெலியா கல்பாய பிரதேசத்தினைச் சேர்ந்த லோகேஸ்வரன் என்ற காவலாளியை உயிரிழந்திருக்கிறார். காவலாளியை கொலை செய்துவிட்டு டிப்போவில் இருந்த அலுமாறியிருந்த சுமார் 9 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் காவலாளி தனக்குரிய பாதுகாப்பை அறை பகுதியில் இருந்ததாகவும் அப்போது அவரின் தலைப்பகுதியில் கூறிய ஆயுதத்தினால் தாக்கியவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை சம்பவத்தின் போது டிப்போவுக்கு பொறுப்பான உத்தியோகத்தரும் காசாளரும் டிப்போவில் தங்கியிருந்த போதிலும் அவர் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கொலை சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொண்டு வரும் நுவரெலியா போலீசார் நுவரெலியா லங்கா டிப்போவில் பிற்பகல் ஓடிய பஸ்ஸுகளின் வருமானம் வங்கியில் வெப்பிலிடுவதற்காக அலுமாரியில் வைக்கப்பட்டிருந்ததாக டிப்போவின் அதிகாரி வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். நுவரெலியா மாவட்ட நீதிமன்றம் பார்வையிட்டதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுவரெலியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் இளம் தாய்க்கு நடந்த பரிதாபம். 14 வயது மகன் கைது. கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட புன்னநீராவி நாதன்கிட்டா கிராமத்தில் 3 பெண்களின் தாய் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். குறித்த பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய தாயாரை சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அவருடைய 14 வயது மகனை சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் கைது செய்துள்ளனர். இன்று காலை சம்பவ இடத்துக்கு வருகை தந்த கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை சட்ட அதிகாரி விசாரணை மேற்கொண்டு வருகின்றார். 3 பிள்ளைகளின் தந்தையான நெரோசனின் விபரீத முடிவு. மன்னார் பகுதியில் 3 பிள்ளைகளின் தந்தை ஒருவர் இன்று காலை விபரீத முடிவினால் உயிரிழந்திருக்கின்றார். நெரோசன் வயது 32 என்ற 3 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். கடற்தொழில் செய்து வந்த குறித்த குடும்பஸ்தர் இன்றைய தினம் தூக்கிட்டு உயிரிழந்திருக்கின்றார். உயிரிழந்தவரின் சடலம் மன்னார் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருப்பதுடன் உயிரிழப்புக்கான காரணம் வெளியாகாத நிலையில் மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலையில் இளைஞனை காணவில்லை. திருகோணமலையைச் சேர்ந்த முகமது இயாஸ் என்பவரை கடந்த சில நாட்களாக காணாமல் போயிருப்பதாக இளைஞர் உறவுகளால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக திருகோணமலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. குறித்த இளைஞன் காணாமல் போய் 1 வாரமாகிய நிலையில் இளைஞனின் உறவுகளால் கடந்த மாதம் 25ஆம் தேதி முறைப்பாடு செய்யப்பட்டதாகவும் இதுவரை எந்தவித பதில்களும் தகவல்களும் கிடைக்கவில்லை என்றும் குடும்பத்தினர் அறிவிக்கின்றனர். 14 வயது சிறுமியுடன் உடலுறவு கொண்டு கொலை செய்த பின்னர் தாயின் கள்ளக்காதலன். மலக்குழியில் சிறுமியின் சடலம். 14 வயது சிறுமியை கொலை செய்துவிட்டு சடலம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் கழிவறையில் குழியில் வீசப்பட்ட நிலையில் போலீசாரினால் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த டிசம்பர் 2ஆம் தேதி தொடக்கம் 14 வயது மகள் காணாமல் போயிருப்பதாக கம்பஹா பிரதேசத்தினைச் சேர்ந்த பெண்ணொருவர் போலீசில் முறைப்பாடு அளித்த நிலையில் நடத்திய விசாரணையின் பின்னர் இந்த கொலைக்கான அடிப்படை காரணங்களை போலீசார் கண்டுபிடித்தனர்.
இந்த கொலையில் தனது இரண்டாவது கணவர் மீது சந்தேகம் இருப்பதாக சிறுமியின் தாய் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் முறைப்பாட்டாளரின் இரண்டாவது கணவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்தது. அவரிடமிருந்து புறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் பிரதான சந்தேக நபர் சிறுமியை கொன்றுவிட்டு நிர்மாணிக்கப்பட்டு வரும் வீட்டின் பின்புறத்தில் உள்ள கழிவறையில் சடலத்தை வைத்து கான்கிரீட் பலகையினால் மூடியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் இடம்பெற்ற இடத்தில் போலீசார் விசேட பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதுடன் கம்பஹா நீதிமன்றத்தில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சாராய பார் அனுமதி குற்றச்சாட்டுக்கு இலக்காக இருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க. ரணில் தரப்பிலிருந்து வார இறுதியில் பதில் வழங்கப்படுமாம். கடந்த அரசாங்க காலத்தில் மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கியமை தொடர்பில் எதிர்வாரம் இறுதி நாட்டில் விரிவான விளக்கத்தை முன்வைக்க இருப்பதாக புதிய ஜனநாயக முன்னணி அறிவிக்கின்றது. கடந்த தேர்தல் காலத்தில் 361 மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டமை தொடர்பில் அவைத்தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் விடுத்த அறிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் இதோடுபாக பேச்சாளர் ஒருவர் கருத்து வெளியிட்டுள்ளார். மதுபான உரிமம் வழங்கும் முறை குறித்து விரிவாக விளக்கப்பட இருப்பதாகவும் புதிய ஜனநாயக முன்னணி அறிவிக்கின்றது. கடந்த அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்களின் பட்டியலில் பிமல் ரத்நாயக்கவினால் அண்மையில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. தற்சமயம் சமூக வலைத்தளங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கும் விடயங்களில் முதன்மையானது இந்த சாராய பார் அனுமதி பத்திரம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று பாராளுமன்றத்தில் இலங்கை அரசியல் யாப்பை தீர்மானிக்கின்ற குழுவில் அரசாங்கத்துக்கு பங்களிக்கின்ற கட்சிகள் அல்லாத ஏனைய கட்சிகள் என்று ஒருவர் தீர்வு செய்ய வேண்டிய தேவை இருந்தது. இதில் மலிக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஈவன் தொண்டமான் அவர்களும் வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் மற்றும் பெயரும் அதாவது ராமநாதன் அர்ச்சுனாவின் பெயரும் முன்மொழியப்பட்டிருந்தது. ஏகமனதாக தீர்வு எடுக்க முடியாமல் போனதனால் வாக்கெடுப்பு முறை தீர்மானிக்கப்பட்டது. இதன்போது வாக்கெடுப்பில் ராமநாதன் அர்ச்சுனா சுயவிருப்பின் அடிப்படையில் விலகிக் கொண்டார். அதன் பின்னர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் ஜீவன் தொண்டமானுக்கும் இடையில் வாக்கெடுப்பு நடைபெற்றது. 21 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே ஏற்பட்ட இந்த வாக்கெடுப்பில் அதிகமாக 2 முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. முடிவில் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் 11 வாக்குகளும் ஜீவன் தொண்டமான் அவர்கள் 10 வாக்குகள் எடுத்தால் சக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களால் அந்த குழுவின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருந்தார். சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றார். இதன் பின்பு முதலில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் என்னை புன்முறுவலுடன் கைகுலுக்கி கொண்டார். இதுவும் ஒரு வித்தியாசமான அனுபவம் என்றும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்கள் என்றும் ஸ்ரீதரன் ஐயா அவர்களே என்றும் பின்வாங்குவதனால் ஒரு சமூகத்துக்கு நன்மை ஏற்படுமாக இருந்தால் தனிப்பட்டவர் லாபங்களை ஒருபோதும் நான் பார்க்கவில்லை என்றும் பதிவிட்டிருக்கின்றார் வைத்திய கலாநிதி பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா. வைத்தியரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராமநாதன் அர்ச்சுனா அவர்களின் விசேட அறிக்கை ஒன்றோ. என்னுடன் கூட இருந்து குளிப்பறித்த துரோகிகள் முன்கூட்டியே இனம் காட்டிய போதும் எல்லோருக்கும் துரோகி பட்டம் கொடுத்தால் யாருடன் சேர்ந்து பயணிக்கப் போகின்ற என்ற கேள்விகள் இருக்கின்றன. சமூகத்துக்கான ஒரு பொது பயணத்தில் யாரும் இணைந்து கொள்ளலாம், யாரும் விலகிக் கொள்ளலாம். இதுவரை துரோகி பட்டம் கொடுக்கப்பட்டவர்களின் பெயர் விவரங்களை வெளியிட்டிருக்கின்றார் ராமநாதன் அர்ச்சுனா. சிவச்சந்திரம் சிவஞானம், தம்பிராசா, கிஷோர், நிரோஸ், காண்டிபன், வண்டி மைந்தன் தயாளன் மற்றும் பாலா விக்னேஸ்வரன், மயூரன், யூகபாலன், கிருஷ்ணா, கௌரிசன், சுஜந்தன், யசோதரன், சிவகணேசன், மணிவண்ணன், உசாந்தன் மற்றும் ஐபிசி பாஸ்கரன், சோதியா, இந்திமா மற்றும் இன்னும் பலர் இருக்கின்றார்கள். இதைவிட இன்னும் எத்தனையோ பேர் மீடியா என்ற பெயரில் என் முகப்புத்தகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர். இந்த வரிசையில் தம்பி மதுவும் வெற்றிகரமாக இணைந்து கொண்டார். இதுவரை நான் இவர்களை முக்கியமாக தம்பி ராசா போன்றவர்கள் எனது முதுகில் குத்திய துரோகிகளில் அறிவிக்கும் போது சிலர் பாவம் உங்களுக்காக வைத்தியசாலை வரை வந்தவர் என்று சொல்லி என்னை பிழையாக சொன்னார்கள். காலம் உங்களுக்குரிய பாடங்களை தெளிவாக கற்றுத்தரம். மற்றபடி அவருக்குரிய பதில் விரைவில் கொடுக்கப்படும். ஒரு சிலரை மிகவும் நம்பி அருகில் விடும்போது அவர்கள் தங்கள் விரல் வீக்கத்தை எண்ணி பார்ப்பதில்லை. இந்த பட்டியலில் பலர் மேலும் இணைக்கப்படுவார்கள் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு வாழ்க்கைக்கான போராட்டம். இனவாதம் தமிழ் மக்களானது. உதவி செய்கின்றேன் பேர்வழி என்ற பெயரில் வெளிநாட்டில் உள்ளவர்கள் பார்க்கும் வண்ணம் பகிர்ந்து அந்த பின்பு வெளிநாட்டில் உள்ளவர்களுடன் தொடர்பு கொண்டு உங்கள் நல்ல மனதுக்கு காசு அனுப்புகின்றேன் என்றாம் நீங்கள் யோசித்து உதவி செய்யுங்கள் என்ற பெயரை சொல்லாதீர்கள். இப்படி எத்தனையோ குரல்களை கண்டிருக்கின்றேன். தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள். நான் உட்பட யாரும் இங்கு மகாத்மா காந்தி அல்ல. ஆகவே பண விஷயங்களில் மிக கவனமாக இருக்குமாறும் டயஸ்போராக்களுக்கு வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் ராமநாதன் அர்ச்சுனா. நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து தொலைவில் நின்றால் அந்த அழைப்புகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அனைவருக்கும் பதிலளிக்க முடியவில்லை.
இவ்வாறான சம்பவத்துக்கு வித்திட்டவன அடிப்படையில் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டு நிற்கின்றேன். ஒரு தேசிய நிதியம் அல்லது ஒரு பொறுப்புக்கூறல் நிதியம் ஒன்று அமைக்கப்படும் வரை உயிர் தமிழ் மக்கள் உங்கள் வியர்வையில் சேர்த்து கொண்ட பணத்தை நான் உட்பட யாருக்கும் அனுப்ப வேண்டாம். இதுவரை எனக்கு அனுப்பப்பட்ட பணம் இன்னும் 3 மாதங்களுக்குள் மருத்துவ உதவிகள் செய்வதற்கு போதுமானதாக இருக்கிறது. தயவு செய்து இந்த முக்கியமான தகவலை பகிர்ந்து உதவும் வண்ணம் கேட்டு நிற்பதாக ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் விசேட அறிவிப்பொன்றை மக்களுக்காக வழங்கியிருக்கின்றார். இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் 191 ரூபா, கனேடியன் டாலர் 211 ரூபா, யூரோ ஒன்றின் பெறுமதி 313 ரூபா, சிங்கப்பூர் டாலர் 221 ரூபா, ஸ்டேலிங் பவுண்ட் 377 ரூபா, சுவிஸ் பிராங்க் 338 ரூபா, அமெரிக்க டாலர் 294 ரூபா. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் 770 ரூபா, குவைத் தினார் 945 ரூபா, ஓமான் ரியால் 754 ரூபா, கட்டார் ரியால் 79 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 77 ரூபா, ஐக்கிய அரபு ராஷ்டிரம் திர்ஹம் 79 ரூபா. உக்ரைன் ரஷ்ய இராணுவத்தில் தமிழ் இளைஞர்கள், ஸ்ரீதரனின் உரையினால் சபையில் சூடுபிடித்த விவாதம். இலங்கையிலிருந்து ரஷ்ய இராணுவத்துக்கு 3 தமிழ் இளைஞர்கள் இணைக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அறிவித்திருந்தார். அத்துடன் முகவர்களால் ஏமாற்றப்பட்டு ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்டவர்களை மீண்டும் நாட்டுக்கு மீட்டெடுக்குமாறு ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்திருந்தார். உடனே இதற்கு விளக்கமளித்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கா இதொடர்பில் வெளிவர அமைச்சர் ஆய்வு செய்து வருகின்றார். அதனைத் தொடர்ந்து குறுக்கிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தியாஸ்ரீ ஈசுகர இதொடர்பான கேள்வி வடக்கில் மட்டுமல்லாது நாடு முழுவதும் இருப்பதாக குறிப்பிட்டார். நீண்ட காலமாக விவாதத்துக்கு உட்பட்டு இதுபோன்ற கருத்துக்கள் கடந்த அரசாங்கத்திலும் ஆராயப்பட்டிருக்கின்றன. மீண்டும் குறுக்கிட்ட பிமல் ரத்நாயக்கா இந்த பிரச்சினைக்கான தீர்வு காணும் பொறுப்பை நான் வெளிவர அமைச்சரிடம் ஒப்படைத்திருக்கின்றேன். மீண்டும் இதனை ஒரு விவாதமாக கருத்தில் கொள்ள வேண்டாம். நாடாளுமன்றில் எல்லோரும் சமம், யாரும் பெரியவர்கள் அல்ல என்று கூறியவர் தன்னை பெரியவர் என்று எவரை நினைத்தால் அவர் சபைக்கு தகுதி அற்றல் போல் தம்மை தாழ்த்திக் கொள்ள வேண்டுமென்றும் வேண்டுகோள் வைத்திருந்தார் பிமல் ரத்நாயக்கா. 2009 இறுதியுத்த காணொளியை அனுர்குமார் திசாநாயக்காவுக்கு வழங்குவதற்கு தயார் சவால் விடுத்த முக்கிய புள்ளி. இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் போது எடுக்கப்பட்ட முக்கிய காணொளிகளை ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்காவிடம் வழங்க தயாராக இருப்பதாக அரசியல் ஆய்வாளர் கருத்து வெளியிட்டிருக்கிறார். அனுர்குமார் அரசாங்கம் தொடர்பில் தமிழ் புலம்பெயர் சமூகத்திலிருந்து சில எதிர்வாத கருத்துக்கள் வெளிப்பட்டாலும் ஜனநாயக முறையில் செய்யும் ஒவ்வொரு விடயத்துக்கும் ஆதரவை அந்த மக்கள் வெளிப்படுத்த தயாராக இருக்கிறார். இவ்வாறான காணொளிகள் மீது சர்வதேசத்தின் அழுத்தங்கள் காணப்படுகின்றன. இதில் பெரும்பாலான காணொளிகள் வெளிப்படுத்துவதில் பாரிய சிக்கல்கள் நிலவுகின்றன. கருத்து வெளியாகி இருக்கின்றன. இலங்கை செல்வதற்கு தயார் நிலையில் இருந்த விமானத்தில் கைது செய்யப்பட்ட தமிழர்கள். தமிழ்நாட்டின் சென்னை விமான நிலையத்திலிருந்து கட்டுநாயக்க விமானியம் செல்வதற்கு காத்திருந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். விமானிய அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் அடிப்படையில் பெருந்தொகை டாலர்கள் இருப்பது கைப்பற்றப்பட்டன. இலங்கையைச் சேர்ந்த சின்னத்தம்பி முகமது ஃபைசர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களின் பயணப்பொதியில் பெருந்தொகை அமெரிக்க டாலர் இருப்பது அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். சட்டவிரோதமான முறையில் பெறப்பட்ட பணத்தை வெளிநாடுகளுக்கு கடத்தும் பணியில் இவர்கள் ஈடுபட்டதாக இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்படுகின்றன. விமான நிலையங்களூடாக பணத்தை கைமாற்றும் நோக்கில் இந்த கும்பல் செயற்பட்டு வருகின்றன. குறித்த 4 பேரும் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர் செல்லும் பயணிகளிடம் சட்டவிரோத வெளிநாட்டு பணத்தை கையளிக்கும் நோக்கில் செல்ல இருந்ததாக சுங்க அதிகாரிகள் குற்றம் சுமத்துகின்றனர். இடைத்தரகர்களாக செயற்படும் இவ்வாறான நபர்களுக்கு பயண அடிப்படையில் மோசடியாளர்கள் பணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். மாவீரர் நினைவேந்தல் காணொளி பகிர்வு விவகாரம் கேள்வி எழுப்பிய நீதவான். மாவீரர் நினைவேந்தல் தொடர்பான காணொளிகளை தயாரித்து அதனை பதிவேற்றியவர்களை முதலில் விசாரிக்காமல் குறித்த காணொளிகளை சமூக வலைத்தளங்களில் பகிர்வதற்களை கைது செய்வதற்கு விளக்கமில் வைக்குமாறு கூறுவதை எப்படி நியாயப்படுத்த முடியும் என்ற நீதவான் கேள்வி கேட்டிருக்கிறார். இந்த அணுகுமுறை சுடுவதற்கு ஒப்பானது என்றாம் நீதவான் சுட்டிக்காட்டியிருப்பதுடன் மாவீரனார் நினைவேந்தல் தொடர்பில் பொய்யான தகவல்கள் பரப்பிய குற்றச்சாட்டில் குற்றப்பிரணவை பிரிவினர் கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நிர்வாகச் செயலாளர் ரேணுகா பெரூரோவுக்கு பிணை வழங்கும் போதே கொழும்பு மேலதிக நீதிமன்றம் இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறது. எனவே நினைவேந்தல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்தவர்களை விசாரணை செய்து அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு குற்றப்பிரணவை திணைக்கள பிரிவினருக்கு நீதவான் உத்தரவு. எனினும் ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற கொண்டாட்டங்களில் காணொளிகள் சமூக வலைத்தளம் ஊடாக பகிர்ந்தமை தொடர்பிலே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார்.
இலங்கையின் வட மாகாணத்தில் அவ்வாறான கொண்டாட்டங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்ற குற்றப்பிரணவு பிரிவினர் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளனர். தமது வாதத்தை முன்வைத்த பிரதிவாதிகள் சட்டத்தரணிகள் வடமாகாணத்தில் மாவீரர் நினைவேந்தல் இடம்பெற்றதாக பொது பாதுகாப்பு அமைச்சரே நாடாளுமன்றத்தில் ஒப்புக்கொண்டதாக சுட்டிக்காட்டியிருந்தார். இதன் அடிப்படையில் தமிழர் பகுதியங்கம் 244 நினைவேந்தல்கள் இடம்பெற்றிருக்கின்றது. 10 சந்தர்ப்பங்கள் தமிழீழ விடுதலை புலிகள் கொடி கட்டப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இருதரப்பு வாதங்களை பரிசீலித்த மேலதிக நீதிவான் சந்தேக நபர் பகிர்ந்த காணொளி உருவாக்கிய முதலில் வெளியிட்டவர்களை குற்றப்பிரணவுத்துறையினர் விசாரணை செய்ய வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கின்றார்.